அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 3/10/2024 புரட்டாசி மாதத்தின் 17ஆம் நாள் வியாழக்கிழமையில் நவராத்திரி ஆரம்பம். இந்த நவராத்திரி தசரா இந்த நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். மிக மிக எளிமையான வழிபாட்டு முறை, எளிமையான பரிகாரங்களை தான் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஏற்றணும். நீங்கள் வீட்டில் இன்றைக்கி எத்தனை வழிபாடுகள் செய்திருந்தாலும் சரி, இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா குரு பகவானின் அனுக்கிரகமும் உங்கள் குலதெய்வத்தின் அனுக்கிரகமும் மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிறிய தட்டெடுத்து ஒரு கை அளவுக்கு கொண்டைக்கடலை 3 விரலி மஞ்சளை அது மேலே வச்சு, அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து, அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி அந்த நெய்க்குள்ளேயும் ஒரு கொண்டக்கடலை போட்டு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் போடணும். போட்டு பஞ்சு திரி போட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றி வைக்கணும். வியாழக்கிழமை வரக்கூடிய குருஹூரை நேரத்தில் நவராத்திரியின் முதல் நாளில் இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இரவு 8 to 9 ஏற்றி வைங்க. பூஜை முடிந்து, அதாவது தீபம் எரிந்து முடித்த பிறகு அந்த கொண்டைக்கடலையை பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. அந்த மஞ்சக்கிழங்கை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நிலைவாசலுக்கு பூசுறதுக்கோ இல்லை வீட்டை சுற்றி தண்ணீர் தெளித்து விடுறதுக்கோ அதை அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே போட்டிங்களா ஒரு கொண்டைக்கடலை, அதையும் எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த தீப பரிகாரத்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.